எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். நீங்க எல்லாரும் வளர்ந்துருக்கீங்க. சினிமா பிரபலங்கள் பிரச்சாரம் அப்படிங்கிறது விட்டுருங்க. இன்னைக்கு இந்த தருணத்துல நான் இங்க இருக்கேன்னா இத்தனை வருஷமா இத்தனை நாளா நான் இந்த அரசியல்ல இந்த பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன்னா மக்களுக்கான சேவை என்னைக்குமே நான் இருக்கேன். தேர்தல் நேரம் மட்டும் இல்லை. அறுபடை வீடுகளுக்கும் முதல்வருடைய பிறந்தநாள் முன்னிட்டு தங்கத்தேர்லாம் எடுத்து வழிபாடு நடத்திட்டு நீங்க போராடம்லாம் மக்கள் எப்படி எழுச்சியா இருக்காங்க? அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அவருடைய 71வது பிறந்தநாளை முன்னிட்டு அறுபடை முருகன் வீடுகளில் நாங்கள் தங்கத்தேர் இழுத்து அவருக்காக வழிபட்டோம். எங்களோட வேண்டுதல் எல்லாம் ஐயா அவர்கள் முழு உடல் நலத்துடன் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மிக சிறப்பான ஒரு கூட்டணி அமைத்து கூட்டணிக்கு தலைமை தாங்கி தமிழகத்தின் முதல்வராக வந்து தமிழக மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு விடியலை தர வேண்டும் என இந்த முருகபெருமானின் பெயரை கொண்டவர் எங்களுடைய பொதுச் செயலாளர். அந்த அடிப்படையில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வைகாசி விசாகத்தில் கழகத்தின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் அக்கா அவங்களுடைய கௌதமி அக்கா அவங்களுடைய தலைமையில் இங்கே இன்னைக்கு அண்ணன் செலியன் அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டில் மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி 5000 பேருக்கு இன்னைக்கு அன்னதானம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் பார்த்ததெல்லாம் தமிழகம் முழுவதும் நானும் அக்கா எல்லாம் போய் பார்த்தது மக்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சி இருக்கிறது. தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். நான் மதுரை வாசியை சொல்றேன். மதுரையில் இன்னைக்கு நீங்க கேட்கறதுனால இங்க திமுக பொதுக்குழு நடத்தினாங்க. 47 வருஷம் கழிச்சு நடத்தினாங்க. ஏன் 47 வருஷம் கழிச்சு மதுரைக்கு வர்றாங்க? மக்கள் மனசுல ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. மதுரையில் தொடங்குற எதுவும் வெற்றி பெறும், சினிமாவா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு வந்தாங்க. ஆனா அவங்க ரோட் ஷோ பார்த்தீங்கன்னா ஊடகம் நீங்களே பார்த்திருப்பீங்க. காலியான ரோட்ல தான் முதலமைச்சர் நடந்து போனார். மக்கள் அவங்கள நிராகரிச்சுட்டாங்க அப்படின்றது தெரிகிறது. திமுகவோட தோல்வி மதுரையில் இங்கே ஒரு அச்சாரம் இடப்பட்டிருக்கின்றது. அதிமுக தான் அடுத்த ஆட்சிக்கு வரும். ஐயா எடப்பாடியார் எங்கு சென்றாலும் மக்கள் பெரு வெள்ளமாக கூடுகிறார்கள். அவர் மக்களுக்கான சாமானிய மக்களுக்கான ஒரு முதல்வராக திகழ்கிறார். மக்கள் மனசுல அதுதான் இருக்கிறது. மேடம், இப்போ முருகன் அப்படின்னாலே தமிழ் கடவுள் தான். பாத்தீங்கன்னா உங்க படங்கள் பாடல்கள் என்ன நீங்க சொன்ன அந்த ஆசையில பாத்தீங்கன்னா ஒரு வரையும் அரோகரா மட்டும் போடலாமா பக்தர்களுக்காக? ஐயோ, பாட முடிஞ்சா என்னைக்கோ நான் பாடி இருப்பேன். என்னுடைய குரலும் நீங்க படத்துல நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டை சுசீலா அம்மா அவ்வளோ அருமையா பாடியிருக்காங்க. அதுவே முருகருக்கான அவங்களுடைய ஒரு சேவையா இருந்திருக்கு. அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஒரு பக்தர்களுக்காக ஒரு அரோகரா சரவணன் சாரோட சேர்ந்து எல்லாரும் சொல்லுவோமா? முருகனுக்கு 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 வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியா, வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.